வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கடந்த சில பதிவுகளில் என்னென்னத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா உணர்வுகள், உணர்ச்சிகளை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். பயம், கோபம், பெருமை, பொறாமை, இச்சை இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு 2 உணர்ச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குற்ற உணர்ச்சி, அவமானம், இது 2 பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இதில் 2 பற்றி பார்க்க போகிறோம்னா, இது 2க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதுதான் அது, அதுதான் இதுன்னு நிறைய நம்ம குழப்பிக்கிறோம். அதாவது குற்ற உணர்ச்சி, அவமானம், கில்ட், ஷேம், இது 2 பற்றி பார்க்குறோம். இப்போ என்ன பேசிக்காக வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குற்ற உணர்ச்சி அப்படின்னா என்ன? தமிழ் வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது குற்ற உணர்ச்சி அப்படின்னா அதிலே இருக்குது, குற்றம் பண்ணால் வர்ற உணர்ச்சி, அவ்வளோதான். அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏற்படுற ஒரு உணர்ச்சி, அதாவது நான் வெளியே ஏதோ ஒரு செயல் நான் செஞ்சேன், அந்த செயல் தப்பான செயல் அப்படின்னா எனக்கு உள்ள எழுற ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு எழுற அந்த உணர்ச்சிக்கு பேர் குற்ற உணர்ச்சி. அடுத்து ஒரு தப்பான விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி எழுமா அப்படின்னா கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு தப்பான விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த தப்பான விஷயத்தை நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளால செய்ய ஏதாவது முடிஞ்சாலும் கூட நம்ம செய்யாமல் விட்டுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளையே நமக்கு பிடிக்காது. இதுவும் குற்ற உணர்ச்சி தான். அப்போ என்னன்னா குற்ற உணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு தப்பான விஷயத்த செஞ்சோங்கிறதுக்காகவும் வரும், ஒரு சரியான விஷயத்த நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனாலையும் வரும். இது 2மே குற்ற உணர்ச்சி. சரி, இது மட்டும்தான் குற்ற உணர்ச்சியா அப்படின்னா இல்லை. நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால மட்டும் குற்ற உணர்ச்சியில் இருக்குல்ல. நம்ம செயல் மூலமாவோ இல்லை நம்ம செய்யாம விட்டது மூலமாவோ அடுத்தவங்களை நம்ம துன்பப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும் நம்ம குற்ற உணர்ச்சியில் இருக்குல்ல. நிறைய நேரங்களில் என்ன அப்படின்னா நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏதோ ஒன்றுனால யாரோ ஒருத்தர் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அடுத்தவங்களுக்கு நம்ம பேசினது வலிச்சிருக்கும், நம்ம அப்படி மீனே பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதில் நம்ம தப்பு எதுவுமே இருக்காது. அப்பயும் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கையிலே இல்லாத விஷயங்களுக்கு கூட எல்லா பழியையும் தூக்கி நம்ம மேலேயே போட்டுக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு உட்காந்துட்டு இருப்போம். இது நம்ம என்ன குற்ற உணர்ச்சி, நம்ம என்ன செயல் செஞ்சோம் இல்லை செய்யாமல் விட்டோம், அதில் சரி தப்புகளை நம்ம நிதானமாக உட்காந்து கவனித்து பார்த்தா தான் அது நம்ம தப்பா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ அங்கே என்ன அப்படின்னா நம்ம தப்பு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது நம்ம மாறுறதுக்கு தேவையான ஒரு விஷயம். நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தப்பை திருத்திக்கிறதுக்கு தேவையான ஒரு உணர்ச்சி குற்ற உணர்ச்சிங்கிறது. அதே சமயம் இன்னொன்று இருக்கு. குற்ற உணர்ச்சின்னா அடுத்தவன் பண்ற தப்புக்கெல்லாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் தப்பு தான் அப்படின்னு எல்லா பழியும் தூக்கி நம்ம மேலேயே போட்டுக்கிட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் உட்காந்து குற்ற உணர்ச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் டாக்ஸிக் கில்ட்டுன்னு பேர். அன்ஹெல்தி கில்ட், டாக்ஸிக் கில்ட், அதாவது தேவையே இல்லாத ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை அழிக்கும். அப்போ என்னன்னா ஹெல்த்தி கில்ட்டுங்கிறது நல்லது, அன்ஹெல்தி கில்ட்டுங்கிறது கெட்டது. அப்போ என்னன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் குற்ற உணர்ச்சியை, நம்ம செயல்களை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம தெளிவாக தான் புரிஞ்சுக்கிறோமாங்கிறத பொறுத்து நம்ம குற்ற உணர்ச்சியை நம்ம ஃபேஸ் பண்ணாதான் நம்ம சரியான டைரக்ஷனில் நம்ம நகர முடியும். இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மாறவும் முடியாது. என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மாற்றுறதுக்கு நம்ம கடவுள் கிடையாது. அப்போ தேவையில்லாத ஆணியெல்லாம் நம்ம தலையில தூக்கி போட்டுக்கிட்டு குற்ற உணர்ச்சியில சுத்திட்டு இருக்கிற மனிதர்கள் நிறைய இருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி எதனால வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கவனிச்சு ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தான் அந்த குற்ற உணர்ச்சியை பத்தின தெளிவான புரிதல் வரும். சரிங்களா? அடுத்தது குற்ற உணர்ச்சியில என்ன உண்டாகுது அப்படின்னா நம்ம இன்னொருத்தருக்கு வலியை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பயம் வருதுன்னா நம்ம கிட்ட கோவிச்சுட்டு அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோ
அப்படின்னு வந்து நமக்கு ஒரு பயம் வருது. அப்போ அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகக்கூடாது, அந்த உறவு முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோம்னா வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம தப்பை சொல்லி நம்ம சாரி கேட்டு அங்கே நம்மளை திருத்திக்கிறோம். சரியா? அப்போ குற்ற உணர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு தேவையான ஒரு விஷயமும் கூட. சரியா? சரி, அடுத்து அவமானம், ஷேம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் ஏன் வருதுன்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. இதுல சின்ன ஷேம்னா என்ன, அவமானம்னா என்ன? அவமானம்னா நானே சரியில்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. குற்ற உணர்ச்சின்னா நான் செஞ்சது சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிறது. அவமானம் அப்படின்னா வந்து நானே சரியில்லாத ஒரு மனுஷன், நான் ரொம்ப கொடூரமானவன், நான் கெட்டவன், நான் பிறந்ததே ஒரு மிஸ்டேக்கு, நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன், என் உடம்பு ரொம்ப கேவலமா இருக்கு, இப்படின்னு வந்து நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன், நான் எதுக்குமே ஒர்த் இல்லாதவன், இப்படியெல்லாம் வந்து, அதாவது நம்ம செயலுக்கு வர்றது குற்ற உணர்ச்சி, நம்மளை பார்த்தே வர்றதுங்கிறது அவமானம். அவமானம்ங்கிறது என்ன பண்ணும்னா நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய சுயத்தையே வந்து அழிச்சிரும், கம்ப்ளீட்டா அழிச்சிரும். இப்ப அவமானத்திலையும் என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்கள்ல அவமானத்துலயும் என்னன்னா அதே விஷயம் தான். குற்ற உணர்ச்சியில என்ன நடக்குது அப்படின்னா வந்து அடுத்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி, நான் ஒரு விளங்காதவன், அப்ப வந்து என்னை விட்டுட்டு அவங்க விளங்காதவா, அப்ப என்னை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்களோங்கிற அந்த உணர்வு நமக்கு வரும். குற்ற உணர்ச்சியில வந்து நான் செஞ்சதுனால விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற அந்த பயம் வரும். இங்க வந்து என்ன அப்படின்னா வந்து அவமானத்துல நானே சரியில்லை, அப்ப வந்து என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா இவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் வரும். சரிங்களா? இந்த பயம் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஷேம்ல இருக்கிற மனிதர்கள், அவமானத்துல கூனி குறுகி போய் இருக்கிற மனிதர்களை என்ன பண்ண வைக்கும்னா ரெண்டு விஷயம் பண்ண வைக்கும். ஒண்ணு என்ன பண்ணும்னா, தன்னை பத்தி ஓவரா பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்ப இல்லாதது எல்லாத்தையும் அடிச்சு விட வேண்டியது. சரியா? எக்ஸாகரேஷன் ஆஃப் அவர் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் ஹைடிங் ஆஃப் அவர் வீக்னஸஸ். சரியா? அப்படின்னா என்ன, நம்மளுடைய பலங்களை அபரீதமான ஒரு பலங்கள்ங்கிற மாதிரி வந்து இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கதை கதையா சொல்லி வைக்க வேண்டியது, நம்மளுடைய நல்ல விஷயங்களை பயங்கரமா கதை கதையா சொல்லி வைக்க வேண்டியது, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறைக்க வேண்டியது, தப்பி தவறி கூட தெரிஞ்சிருக்காம. அப்ப அங்க என்னன்னா நம்மளுடைய உண்மையான மனிதன், இயல்பா நம்ம இருக்கிற அந்த மனுஷனை வந்து யாருக்குமே தெரியாம பார்த்துக்கிறோம், மறைச்சுக்கிறோம். அங்க ஒரு ஃபால்ஸ் பெர்சோனான்னு சொல்லிட்டு வேற ஒரு மனுஷனை உருவாக்குறோம் உலகத்துக்காக. ஏன்னா உண்மையான மனுஷனை வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளை பிடிக்காம போயிடுமோ, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையே வந்து பொய்யா வாழ ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இது ஒரு டைப். அதாவது அந்த நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோங்கிற அந்த நானே வேஸ்ட், அப்ப என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்துல பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வந்து நான் லிட்டரலா சொல்லுவேன், 199% மக்கள் பண்றாங்க. அதாவது நம்மளுடைய நிஜ மனிதனுடைய உருவம்னு இல்லை, நம்ம நிஜ மனிதனுடைய இயல்புங்கிறது வெளியே தெரியாம பாத்துக்கிறது எல்லாரும் நடிக்கிறோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், விதி விலக்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி இது ஒரு விதமான அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான ஒரு விஷயம் பண்றோம். இன்னொன்னு என்ன தெரியுமா பண்றோம், நம்மளை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயத்துல நம்ம உலகத்துக்கே வெளியே போகாம நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல புதைச்சிக்கிறோம். அதாவது எங்கேயாவது வெளியே போக வேண்டிய அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வந்து ரொம்ப சிறப்பா நல்லவர்களை நடிக்கிறோம். அதே இது நம்ம முக்கால்வாசி நேரங்கள் என்னன்னா வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு, இல்லை ஏதாவது ஒரு இடம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடம் எங்கேயுமே நம்மளை யாருமே பார்த்துடக்கூடாது, அப்போ வந்து நம்ம நடிக்க தேவையில்லை, நம்ம சின்சியரா இருக்கலாம், நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறோம். சரியா? அப்ப என்னன்னா இந்த ரெண்டாவது முக்கால்வாசி ஒளிஞ்சு வாழ்ற மனிதர்கள் அவங்க உண்மையா இருக்க ட்ரை பண்றாங்க ஓரளவு. ஏன்னா அவங்களோட உண்மை தன்மையை வந்து வெளியே இருக்கிற உலகம் பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவா நினைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மாறுறதுக்கு வந்து இங்க வழி இல்லை. என்னன்னா நானே ஒரு விளங்காதவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப என்னத்தை என்னை மாத்துறது?
என் உடம்பு விளங்காது, நானே வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு வந்து அந்த இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கிறது நம்ம இன்னொரு பதிவில் பின்னாடி பார்ப்போம். ரொம்ப ஆழமாக நம்மளுடைய சின்ன குழந்தை பருவத்திலேருந்து இது பதிஞ்சிருக்கு. இந்த அவமானம், குற்ற உணர்ச்சி, பயம், கோபம் எல்லாமே வந்து நமக்கு குழந்தை பருவத்திலேருந்து பதிக்கப்படுறது. இதெல்லாம் எப்படி பதியுது என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன புரியணும் அப்படின்னா வந்து என்னுடைய உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையாக இருக்க பார்க்குறேன். அதனால நான் வெளியே ஜாஸ்தி போக மாட்டேன்னு இருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வந்து என்னால் தனியாலாம் இருக்க முடியாது. ஆனால் நான் எல்லா இடத்துக்கும் வெளியே போவேன். ஆனால் அங்கே வந்து எல்லாரும் முன்னாடி நான் வந்து ரொம்ப நல்லவங்களா நடிப்பேன் அப்படின்னு இருக்கிற ஒரு கூட்டம். இது 2 தான் இருக்குது இன்னைக்கு இருக்கிற உலகத்தில். நம்மளுடைய பெஸ்ட் பிஹேவியர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். நம்மளுடைய ஒஸ்ட் பிஹேவியருங்கிறது வந்து நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கும். சரியா? இது 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 இதுக்கு காரணம், அடிப்படை காரணம்ங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேம், அவமானம்ங்கிறது இருக்கு. நமக்கு குற்ற உணர்ச்சிக்கும் அவமானத்துக்கும் வித்தியாசம் புரியல. நம்ம குற்ற உணர்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். குற்ற உணர்ச்சியா இருந்துச்சுன்னா நம்ம திருந்திடுவோம். ஆனா அவமானம்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு மனிதனை திருந்த விடாது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயம் நடக்கிறது மூலமா வந்து நம்ம அவமானப்பட்டோம்னு நினைப்போம். அது உண்மையாவே வந்து நம்ம சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்காது. ஆனா வந்து நம்ம அவமானப்பட்டுட்டு உட்கார்ந்துருப்போம். சரியா? ஏன்னா இந்த அவமானம்ங்கிறது நான் எதுக்குமே தகுதி இல்லாதவங்கிறது அது வந்து ஒரு பொய்யான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு விதைக்கப்பட்டுருச்சு. நம்ம மனசுல ஆழமா வேர் ஊனிருச்சுங்கிறது உண்மை. ஆனா அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எதையுமே உருப்பட விட மாட்டோம். நம்மளே நாமே அழிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப இங்க என்ன புரியணும் அப்படின்னா வந்து ஹெல்த்தி கில்ட், அதாவது நம்ம தவறு செஞ்சா வர்ற, குற்றங்கள் செஞ்சா வர்ற அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது வந்து என்னன்னா நம்மளை நல்லபடியா மாத்தி சரியான பாதையை நோக்கி நம்மளை வழி நடத்தும். ஆனா வந்து அவமானம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை சரியான பாதையை நோக்கி வழி நடத்தாது என்னைக்குமே. திருப்பி 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 நம்மளை பத்தின அவநம்பிக்கையிலையும் நம்மளை பத்தின டவுட்லையுமே வாழ்ந்து 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 சாகிற வரைக்கும் வாழ்ந்து செத்துருவோம். இது நமக்கு புரியல அப்படின்னா. சரிங்களா? இது நம்பிக்கை, குற்ற உணர்ச்சி, அவமானம் பத்தின ஒரு சின்ன புரிதல். அடுத்து சில அடிப்படை வித்தியாசங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து குற்ற உணர்ச்சியில வந்து என்னன்னா நம்ம இதை தப்பா பண்ணிடுவோமோன்னு நினைச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம தப்பா பேசிட்டோமோ இல்லை ஏதோ ஒன்று தப்பா செஞ்சிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்கு எடுத்தாலும் சாரி கேட்டுட்டே இருப்போம். ஓவர் அப்பாலஜைசேஷன் பண்ணிட்டு இருப்போம். அடுத்து எப்ப பார்த்தாலும் வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு புரிஞ்சு வச்சுப்போம். சும்மா எல்லாம் இருக்க மாட்டோம். எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் இது என்னாலதான் இருக்குமோ இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சரியா? அடுத்து ஒரு 10, 20, 30, 40 அவங்கவுங்க வயசை பொறுத்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத உட்காந்து நினைச்சு அதுல குற்ற உணர்ச்சியில வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும். அடுத்து ஓவரா எல்லாருக்கும் பரிதாபம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து குற்ற உணர்ச்சி ஜாஸ்தியா இருக்குங்கிறதுக்கான அடிப்படை விஷயங்கள். அப்ப இங்க என்னன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா கவனிச்சு அதுல வந்து உங்க பங்கு என்ன, அடுத்தவங்க பங்கு என்ன, இதுல நீங்க தப்பு பண்ணீங்களா, அடுத்தவங்க தப்பு பண்ணாங்களாங்கிறதெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சு உங்க பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா நீங்க அதுல போய் அந்த தவறை உணர்ந்து அடுத்தவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு யாருக்கு நீங்க தப்பு பண்ணீங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு அடுத்து அந்த தவறு நடக்காம நீங்க பாத்துக்கிறது மூலமா தான் வந்து இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர முடியும். இதே இது அடுத்தவங்க பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா அந்த தப்பை வந்து அழகா சொல்லிட்டு இதுல என் தப்பு இல்லை, அவங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டு அவங்க மேல தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க தப்புங்கிறத வந்து சொல்லிட்டு இதுல நான் இப்படி நினைச்சேன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்டு வெளியே வரலாம். கிளியர் கம்யூனிகேஷன் வந்து குற்ற உணர்ச்சி வந்து
நம்ம தப்பு இருந்துச்சுன்னா நம்மளை திருத்துறதுக்கு உதவும். அடுத்தவங்க தப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை தெளிவாக சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ணிட்டு விடுபட்டு வெளியே வர முடியும். ஆனால் அவமானம்ங்கிறது அப்படி இல்லை. நம்ம வந்து என்னன்னா அவமானத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வந்து அவமானம் வந்து நம்ம கிட்ட பொய்யா விதைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத முதல்ல, மூட நம்பிக்கை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி விதைக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஒரு பதிவில். அவமானம்ங்கிறதுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம அதை தாண்டி வெளியே வரமாட்டோம். சரிங்களா? நம்ம 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே தகுதி இல்லாதவங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். அடுத்து நான் அடிப்படையிலேயே நான் பிறந்ததே தப்பு, என் பிறப்பே தப்பு, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். எனக்கு நான் இப்போ சொல்றது நான் பிறப்பே தப்பு, நான் எதுக்குமே தகுதி இல்லை, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுடைய, அதாவது அவேர்னஸ்ல இருக்கலாம், அவேர்னஸ்ல இல்லாமலும் இருக்கலாம். அதாவது உங்க புத்திக்கு தெளிவாக தெரிகிற அளவுக்கு இருக்கலாம், இல்லை உங்களோட ஆழ் மனசுல பதிஞ்சு போயிருக்கலாம். அது இப்போ ஆழ் மனசுல அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கா என்னங்கிறத நீங்க வந்து உங்க அவேர்னஸை வச்சு நீங்க கொஞ்ச நேரம் அந்த புத்தியை வச்சு அதை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. ஏன்னா வந்து இந்த அவமானம் அப்படிங்கிறது என்னன்னா, அதான் நம்மளுடைய அடிப்படை மானத்தையே பிடுங்கிடுது இல்லையா? அவமானம்ங்கிறது மானம் மரியாதை எல்லாத்தையுமே பிடுங்கிடுது இல்லை? அப்போ பிடுங்கிடுதுங்கிறப்ப வந்து அது ரொம்ப 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 ஒரு கூனி குறுகி போகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அப்போ வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தைரியம் இருக்காது. அதனால என்னன்னா நம்மளுடைய ஒரு சித்தத்தோட அடி ஆழத்தில் எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிருவோம் அதை. ஏன்னா ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறதுனால. அடுத்து இப்போ என்ன பண்ணுவோம்னா, சில நேரம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஓவராக வந்து தன்னைத்தானே வந்து குறை சொல்லிட்டு, நான் இது சரியில்லை, அது அடுத்தவங்களை குறை சொல்றது இல்லை, இது தன்னைத்தானே வந்து எதுக்கு எடுத்தாலும் தப்பு கண்டுபிடிச்சிட்டு நம்மளையே வந்து நம்ம குத்தி குத்தி கழிச்சுப்போம் பாதி நேரங்களில். சில நேரங்களில் இது ஓவராக போய் என்ன பண்ணுவோம், தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு போகும்போது தடால் புடால்னு அடுத்தவங்க மேலே பேய் மாதிரி கத்துவோம். இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் வந்து என்னன்னா அடிப்படையில் புரிய வேண்டியது என்னன்னா, குற்ற உணர்ச்சிக்கும் அவமானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. குற்ற உணர்ச்சிங்கிறது நம்ம செஞ்ச செயல் இல்லை செய்யாம விட்ட செயல்னால அடுத்தவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த பாதிப்பு ஐயோ அவங்க அவங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இல்லை நம்ம இதை அவங்களுக்கு செய்யாம விட்டுட்டோமே, அப்படி இந்த செஞ்சிருந்தா அவங்க நல்லா இருந்திருப்பாங்களே அப்படின்னு நினைச்சு வர்ற ஒரு விஷயத்துக்கு, நம்ம செயலுக்கு வர்ற ஒரு உணர்ச்சிக்கு பேரு குற்ற உணர்ச்சி. நானே சரியில்லை, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நான் இருக்கிறதே வேஸ்ட்டு, நான் எதுக்குமே தகுதி இல்லை இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அவமானம். சரியா? ஒன்று வந்து குற்ற உணர்ச்சிங்கிறது அவசியம், தேவைப்படுது. அதை தப்பாக யூஸ் பண்ணுறீன்னு நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால குற்ற உணர்ச்சி நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரி பண்ணிடலாம். நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு உபயோகமான ஒரு முக்கியமான ஒரு உணர்ச்சி அது. அதே சமயம் அவமானங்கிறது 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு உணர்ச்சி. அடுத்தவங்க பண்ணது ஏதோ ஒரு நமக்கு விதைக்கப்பட்டதெல்லாம் வந்து நம்ம வந்து உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி விதைக்கப்பட்டுச்சு, நமக்கு என்னங்கிறதெல்லாம் பின்னாடி ஒரு பதிவில் பார்ப்போம். ஆக்சுவலாக நான் இந்த பதிவில் வந்து ஜியானிச யூதர்கள் வந்து நம்மளை வந்து பெருமை, பொறாமை, இச்சையை வச்சு தனி மனிதனையும் சமூகத்தையும் எப்படி அழிக்கிறாங்கிறத தான் பேசணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்ன அப்படின்னா வந்து முதல்ல வந்து நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய பிரச்சனைகளை முதல்ல முழுமையாக புரிஞ்சாதான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதெல்லாம் மாட்டியிருக்கோங்கிறது புரிஞ்சாதான் வந்து நம்ம வந்து அடுத்தவங்க உலகத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம வருவோம். அதனால வந்து அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு முதல்ல நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண பழகணும். அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ப்ராசஸும் கூட. சரிங்களா? அதனால என்னன்னா உலகத்தை பற்றிலாம் அப்புறம் பேசிப்போம், முதல்ல வந்து நம்மளை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு தான் வந்து உணர்வுகள், உணர்ச்சிகளை பற்றி முதல்ல முழுமையாக பேசிட்டு அதுக்கப்புறமே வந்து இதையெல்லாம் வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், இது எனக்குள்ளே எப்படி விதைக்கப்பட்டுச்சு, இதில் பெற்றோர்களோட பங்கு என்ன, சமூகத்தோட பங்கு என்ன, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், இது எனக்கு எப்படி விதைக்கப்பட்டுச்சு, இது என் வாழ்க்கையை எப்படிலாம் அழிச்சுது அப்படிங்கிறத நான் இன்னொரு பதிவில் பேசுகிறேன். அடுத்த பதிவோ அதுக்கு அடுத்த பதிவுலையோ பேசுகிறேன். இதே மாதிரி ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், குடும்பங்களில் இருக்கிற எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா வந்து என் வாழ்க்கையில் நடந்தது மூலமாக உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். அந்த பாடத்து மூலமாக வந்து அதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா வந்து
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இந்த உணர்ச்சிகள்லாம் வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணி இதிலிருந்து வெளியே வர்றது மூலமாக வந்து நீங்கள் இன்னும் ரொம்ப சிறப்பான மனிதர்களை மாறி அது மூலமாக வந்து நீங்கள் நல்லா வளர்ந்து உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை கையில் எடுக்கிற அளவுக்கு மாறுவீங்கன்ற விருப்பத்தை வச்சுட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.